ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காவேரி குழுமத்தோட அந்த ஜேர்னியை கேட்குறப்ப 1999 ஆரம்பித்த அந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான படுக்கை வசதி கொண்ட பல்வேறு தரப்பட்ட சிகிச்சைகளை, தரமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய இமாலய சாதனை தான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு வரணும்னா ஒரு விஷன் வேணும். நிறைய பேர் டாக்டர்ஸ் முடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட சேவை எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொரு டாக்டரும் நம்ம தீர்மானிக்கிறோம். ஒரு தனி மனிதனோட விஷன் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய விஷன் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னா அதுதான் ஒரு மாற்றம். நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தலைமையை நம்ம தமிழக நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம ஒரு மருத்துவத்துறையின் ஒரு அமைச்சராக எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம டாக்டர்ஸ் காவிரி குழுமத்தின் நிறுவனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அவங்கெல்லாம் நம்மளோட இன்வைட் பண்ணப்போ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரை நம்ம ஒரு காம்படிஷனாக நம்ம பார்க்க முடியாது. ஆஸ் அ ஹெல்த் மினிஸ்டர் I see a private sector as a strategic partner in the service delivery for the people of Tamil Nadu. Because பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக பப்ளிக் செக்டர் மட்டும் பத்தாது. தட்ஸ் வை we are partnering private sectors for the Chief Minister's comprehensive health insurance schemes. They are very important partners. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயும் நமக்கு அரசு துறையில் அரசு சார்பாக எந்தெந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ஒரு தனியார் மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு 3 முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பொதுத்துறையில் அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அது நமக்கு லட்சியமாக இருக்குது. நம்ம இன்னும் அந்த லட்சிய பாதையில் இன்னும் நம்ம கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார மருத்துவம்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம பரவலாக்கப்பட்டு விட்டன. நம்ம அடுத்த இலக்கு நான் பட்ஜெட் உரையில் பேசுகிறப்போ நான் சொன்னேன், நம்ம மாவட்ட மருத்துவமனையிலும் சரி, தாலுக்கா மருத்துவமனையிலும் சரி, அந்த லெவல்லையும் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சையை நம்ம அந்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கடக்க வேண்டிய தூரம் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தனியார் மருத்துவமனைகள்லாம் அவங்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா they push the level of excellence and research and innovations. அந்த லெவலில் அவங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் இந்த மாதிரி மருத்துவமனைலாம் பார்க்குறப்ப இதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், நம்ம அரசு மருத்துவமனைகளும் இதே மாதிரி ஒரு சேவையை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் எண்ணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேயும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் நம்ம நிறைய கொண்டு வரணும். நம்ம அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நிறையா மருத்துவமனைகள் நம்ம எம்பேனல் பண்ணோம். அந்த மருத்துவ சேவை we have to give choices to the people. அதுதான் ரியல் ஃப்ரீடம், ரியல் எம்பவர்மெண்ட். பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கணும், சாய்ஸஸை கொடுக்கணும். நம்ம ப்ரைவேட் செக்டரோடு நம்ம கம்பீட் பண்ணி அந்த ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பீட் பண்ணி நம்ம அரசு மருத்துவமனை கொண்டு வர தேவை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் கண்டிப்பாக எப்போ ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தலைமை எப்போ நம்ம வகிக்க முடியும்னா அந்த எக்ஸலன்ஸ் when it is combined with empathy and ethics, அப்போ தான் அந்த உண்மையான தலைமை அப்போ தான் நம்ம எமர்ஜ் ஆகும். அந்த விதத்தில் அந்த ரோலையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தேவை ஒரு தனியார் மருத்துவத்துறைக்கும் இருக்குது. இதை நான் சொன்னது பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம மருத்துவத்துறைக்காக நம்ம அறிவித்த திட்டங்கள், புதிய அறிவிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125 நான் அறிவித்தது போக பொது பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்த திட்டங்கள், அப்புறம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125 புதிய அறிவிப்புகளை நம்ம மேற்கொண்டிருக்கோம். இது கடந்த காலங்களிலிருந்து ஒரு பெரிய ஐ ஃபீல் திஸ் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். பார்த்திங்கன்னா இது நாட் ஜஸ்ட் பழைய இருந்ததை விட ஒரு கண்டினியூவேஷனாக பார்க்காம இது நம்ம புதிய ஸ்ட்ராட்டஜிக் விஷன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அவர் ரொம்ப தெளிவாக, அவருடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருந்தது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறையை, மருத்துவத்துறையை, மக்கள் நல்வாழ்வுத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர் எண்ணமாக இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய நீண்டகால திட்டமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம மருத்துவத்துறையில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நோய் வந்த பிறகு அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கலாம், மருத்துவர்களை, செவிலியர்களை, மருந்து ஆளுநர்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம இருந்துகிட்டு இருந்தது. ரியாக்டிவாக இருந்தோம். இப்போ ப்ரோஆக்டிவாக முதல் முறையாக நம்ம ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம ஒன்று உருவாக்கணும். ஏன்னா பொதுமக்களிடையே நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டயட், நம்ம எக்ஸசைஸ், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லுவோம். மருத்துவ ஒரு துறையில் பார்த்தீங்கன்னா நோய் வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸே நம்ம குறைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மருத்துவ கட்டமைப்பை, ஒரு வலுவான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய நான் பங்காக பார்க்குறேன். அந்த விதத்தில் இந்த நம்ம அவர் சொன்னப்போ உடனடியாக நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசி தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசியை நம்ம உருவாக்க போகிறோம். மக்களுக்கு, அனைத்து பொதுமக்களுக்கும் நமக்கு எந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து வகையான தகவல்களும் அவங்களுக்கு சென்றடையணும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் வித் ரிகார்ட் டு ஆக்சஸ் டு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி எண்ணெய், நம்ம சமைக்கிறதுக்கான எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும், அப்புறம் குறிப்பாக நம்மளுடைய கேலரி லெவல் எந்த மாதிரி எடுத்துக்கணும், இன்னொரு விஷயம் நம்ம உணவில் எந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட் ரிசர்ச்லாம் சொல்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம சுகர் நமக்கு பிரச்சனையோ அதே அளவுக்கு சால்ட்டும், நம்ம உபயோகிக்கிற சால்ட் லெவலும் பிரச்சனை தான் சொல்கிறோம். நம்ம பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் போகிறப்ப ஒரு 10% அதிக அளவு உப்பு இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போடும். இதை மக்கள் டிமாண்டு, மக்களுக்கு அந்த உணர்வு, அந்த பாசிட்டிவ் அந்த பாலிசி மூலமாக அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தா ஸ்லோவாக அந்த டிமாண்ட், அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற ப்ரெஷரையும் நம்ம குறைக்கணும். இந்த உப்பு, அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கூடுதலாக சேர்க்கிற உப்பு அளவும் படிப்படியாக நம்ம சமுதாயத்தில் குறைக்கணும். அது மூலிமா பார்த்திங்கன்னா தொற்றா நோய்கள் தான் இப்போ அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி நம்ம உருவாக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அரசு மருத்துவமனைகள்லாம் we need to develop ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் எந்த மாவட்டத்தில்னு சொல்லலை, ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. அப்போ என்னதுன்னா, ஒரு பட்ஜெட்டில் ஒரு 40 லட்சம் ஒதுக்குறாங்க, அடுத்த பட்ஜெட்டில் ஒரு 2 கோடியை ஒதுக்குறாங்க, இன்னொரு அடுத்த பட்ஜெட்டில் ஒரு 50 லட்சம் ஒதுக்குறாங்கன்னா, எப்போல்லாம் நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம். இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு இடத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். அடுத்த பட்ஜெட்டில் இன்னொரு பில்டிங் நம்ம பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சே இல்லை. என்டையர் ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் அந்த 10 ஏக்கர் முழுதும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக அடிக்க தனித்தனி பில்டிங்காக இருக்குது. ஒரு பேஷண்ட்ஸ் எப்போல்லாம் நம்ம ஒரு சிடி ஸ்கேன் நம்ம கொண்டு வரோன்னா அதுக்கு ஒரு பில்டிங் கட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு டென்டல் ஃபெசிலிட்டி அந்த மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வரோன்னா அங்கே ஒரு பில்டிங் கட்டுறோம். அப்புறம் எம்ஆர்ஐ வரப்போ அங்கே ஒரு பில்டிங், அப்புறம் புதுசாக ஒரு சித்தா வரப்போ அங்கே ஒரு பில்டிங். இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் ஒரு இடம் நம்ம ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கிடைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐ வாங்கி கட்டிட்டு, இன்றைக்கி இருக்கிறதே லேண்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ், அதை ஒன்றும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு தேவை என்னென்னா, we need a long term மாஸ்டர் பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஹெல்த் ஃபெசிலிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அதை உருவாக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஆர்த்தோ இங்கே இருக்கும், எக்ஸ்ரே ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஹேஸ் டு வாக் ஃபார் நியர்லி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் எக்ஸ்ரே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்டெகிரேட்டடாக ஒரு பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் விஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் முதலமைச்சருடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு ஏன் மக்கள் தயங்குறாங்கன்னா, அடிப்படை 2-3 விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனால் கூட்டமாக இருக்கும், ரொம்ப நீண்ட நேரம் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணணும், அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக இருக்காது, அங்கே குடிநீர் வசதிகள் இருக்காது, அப்புறம் இப்போ வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட்டிங் ஏரியா இருக்காது. அப்படிங்கிற மாதிரி அது உண்மை தான் கூட, அதை மறுக்கலாம் முடியாது. ஸோ இதை மேம்படுத்தணும். எப்படி நம்ம மக்கள் ஒரு ஷாப்பிங் போனோம்னா ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு மருத்துவ பயனாளிகளுடைய ஒரு மருத்துவமனை அனுபவங்களை நம்ம மேம்படுத்தணும். அதற்கான திட்டங்களும் நம்ம இந்த இதில் நம்ம உருவாக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ரூரல் ஹெல்த், நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மருத்துவ வசதிகளை மேம்படுத்துறதுக்கு இன்றளவும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக தொடரணும்.
அதையும் கருத்தில் கொண்டு இது கூடவே நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிற மருத்துவ வசதியை நம்ம மேம்படுத்தணும். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கவர்மெண்ட் மொஹலா கிளினிக்ஸ்னு ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்குது. அது மாதிரி நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிற அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ், அங்கே இருக்கிற கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி அங்கேவும் நம்ம போதிய மனித வளத்தை மேம்படுத்தி அங்கே இருக்கிற போதிய டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி, அங்கே கூடுதல் செவிலியர்கள் அப்பாயிண்ட் பண்ணி, அங்கே இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி நகர்ப்புறங்கள்லையும் அதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளுடைய திட்டமாக இருக்குது. இப்படி பல திட்டங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கேன்சர் கேர், இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் மிஷனை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு ரீஜனல் ஒரு சென்ட்ரலில் ஸ்டேட் வைஸ் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு 5 ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் கேன்சரை நம்ம உருவாக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கும் அந்த ஒரு கேன்சர் நோய் வந்துட்டால் கேன்சர் மாதிரி ஒரு டயக்னோசிஸ் which breaks a family both financially, psychologically and medically மாதிரி அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் இருக்கவே இருக்காது. தட்ஸ் a deadly diagnosis. அந்த மாதிரி ஒரு எளிய மக்களுக்கும் அந்த கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம அனைவருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் முதலமைச்சரோட திட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா டெலிமெடிசனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம முதல் முறையாக டெலிமெடிசனை இன்னும் பரவலாக்க போகிறோம். இப்போ கிராமப்புறத்துலேயும் சரி, ஒரு தாலுக்கா ஒரு டிஸ்டண்ட்டான இருக்கிற இடத்துலையும் நம்ம ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்கிற ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் டெலிமெடிசனை கொண்டு வந்து அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மெடிசன்ஸ், ஒரு மெடிக்கல் கேரை நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் மாண்பு முதலமைச்சர் அவருடைய திட்டமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக கேர் கோஆர்டினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு பேஷண்ட் நம்ம பார்க்குறோம். அவங்க பார்த்து நீங்கள் உயர் சிகிச்சைக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோம், ஃபஸ்ட் ரெஃபரல் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறோம், அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு டெர்ஷியரி கேருக்கு ரெஃபர் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப அங்கே ஏதோ ஒரு இடத்துல அந்த கேர் கோஆர்டினேஷன், அந்த கேர் கண்டினியூ மிஸ் ஆகிரும். அவங்க ப்ராப்பராக போகிறாங்களா, நம்ம ரெஃபர் பண்ண இடத்துல ஒரு டெர்ஷியரி கேருக்கு போயிட்டு திரும்பவும் அவங்க இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு வரப்ப அது ப்ராப்பர் ஃபாலோ அப் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெஃபரெல்லாம் நம்ம மேம்படுத்திட்டு, அப்புறம் இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பயன்படுத்தி, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் ஒரு பொது மருத்துவமனைக்கும் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா அப்பாயின்மெண்ட்ஸ் தான். இப்போ யாரும் இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போவாங்க. ஒரு குறித்த நாளில் ஒரு குறித்த நேரத்தில் வந்துட்டு அவங்க யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபெசிலிட்டியும் எல்லா மருத்துவமனையிலும் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ முதல் முறையாக நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவில் நம்ம கொண்டு வந்தோம் இந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஃபெசிலிட்டி. அது ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதுலேருந்து நாங்கள் சில சேஞ்சஸும் நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ படிப்படியாக அனைத்து மருத்துவமனைக்கும் அதை கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வகையில் நம்ம பார்த்திங்கன்னா தெர் இஸ் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். இந்த பட்ஜெட் வெறும் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி இல்லை. ஒரு 23,357 கோடி ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். வரவு செலவு கணக்கை தாண்டி இது மக்களுடைய உணர்வு சார்ந்தது, மக்களுடைய அடிப்படை தேவையை சார்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சு தான் இந்த ஒவ்வொரு திட்டமும் நம்ம பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆரம்பம்தான். ஏன்னா அது முதல் 5 வருடத்தில் இது முதல் பட்ஜெட், இது ஆரம்பம்தான். கண்டிப்பாக 5 வருட இறுதியில் தமிழ்நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பை நம்ம அனைவரும் மெச்சத்தக்க அளவில் யார் வேணாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனையும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம மாண்பு முதலமைச்சருடைய திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணமும் இருக்குது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அனைவருக்கும் மருத்துவ சேவை அப்படிங்கிறதுல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட பங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தே ஆர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். டெஃபினட்டாக யூ இன்ஸ்பயரஸ். கண்டிப்பாக உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கேர் அதை நாங்கள் நோக்கி நாங்கள் அந்த கேப்பை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் குறைக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஸோ at this juncture I thank these doctors, founders who have invited me and given me this opportunity to be present here, and I wish this hospital a grand success. May continue to provide excellent medical service with that ethics which is what அந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் இருக்கிற ட்ரஸ்ட், ஒரு சேக்ரெட் ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் தான் இந்த நம்மளோட என்டையர் மெடிக்கல் ஃபீல்டோட எடிஃபைஸாக நான் பார்க்குறேன். தட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் என்டையர் மெடிக்கல் ஃபீல்ட். அந்த ஒரு எத்திக்ஸோட நம்ம இன்னும் பல மடங்கு இன்னும் உயர்ந்து இன்னும் பல இடங்களில் நீங்கள் இந்த உங்களுடைய மருத்துவ சேவையை விரிவாக கொடுக்கணும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Dr. Tendril, Clinical Lead and Senior Consultant, Department of Obstetrics and Gynecology at Ma Kaveri Women and Children's Hospital, Radial Road. Madam, please.
நான் டாக்டர் சிந்து, நியோனட்டல் ஸ்பெஷலிஸ்ட், சீஃப் நியோனட்டாலஜிஸ்ட், மாகாவேரி ஹாஸ்பிட்டல், ரேடியல் ரோட். ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக நான் பேசுகிறேன். ஒரு மாகாவேரி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் ட்ரூலி அ பிளேஸ் வேர் விமெனுக்கு தேவையான அனைத்துமே அவங்களுடைய எல்லா ஹெல்த் கேர் நீட்ஸ்க்கும் ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக மாகாவேரி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அமையும் என்பது எங்கள் கனவு, எங்களோட விஷன். ஃப்ரம் நேச்சுரல் பர்த், water birth to advanced minimally invasive laparoscopic and robotic surgeries, ஒரு பெண்ணுக்கு அடலசன்ஸ்லேருந்து மெனபாஸ் வரை, அதற்கும் பியாண்டாக. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன், ஃப்ரம் ப்ரிவென்ஷன் அண்ட் வெல்னஸ் டு காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃப்ரம் மெட்டர்னிட்டி டு காம்ப்ரிஹென்சிவ் விமென்ஸ் ஹெல்த். ஒரு பெண்ணுக்கு எல்லா வாழ்க்கையின் கட்டத்திலும் தேவையான ஹெல்த் கேர் நீட்ஸ்க்கு மாகாவேரி ஒரு தாயை போல. மா என்றால் தாய், தாய் என்றாலே அன்பு, அரவணைப்பு, நம்பிக்கை, பாதுகாப்பு. மாகாவேரி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு பெண்ணோட ஹெல்த் கேர் நீட்ஸ்க்கு கண்டிப்பாக அரவணைத்து பாதுகாப்பு கொடுத்து நல்வழிப்படுத்தும் மருத்துவமனையாக திகழும் என்பது எங்களுடைய குறிக்கோள், விஷன். குழந்தைகள் பிரிவில் நியூபார்ன் பேபி முதல் 0 இயர்ஸ்லேருந்து 18 வயசு வரை குழந்தைகளினுடைய பராமரிப்புக்கான எல்லா ஸ்பெஷாலிட்டிஸையும் கொண்ட ஹாஸ்பிட்டல் இது. 120 பெட்ஸில் 19 பெட்ஸு நியூபார்ன் ஐசியூக்கும், 7 பெட்டு பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கும், மற்ற இதர ஸ்பெஷாலிட்டிஸ் பீடியாட்ரிக் நெஃப்ராலஜி, பீடியாட்ரிக் சர்ஜரி, பீடியாட்ரிக் பல்மனாலஜி, கார்டியாலஜி, அப்படி சொல்ல ஹெமட்டோ ஆன்காலஜி, அப்படி பாக்கி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் குழந்தைகளுக்கான இருக்கக்கூடியது. ஸ்பெஷல் குழந்தைகளுக்கான வார்டும் வச்சு இது பண்ணுறோம். நார்மல் பேபிஸ் போஸ்ட்நேட்டல் கேர், ஃபாலோ அப் சர்வீசஸ், பீடியாட்ரிக் சில்ட்ரன்ஸ் ஓபிடி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான மற்ற சிகிச்சைகள், அந்த பிராங்கோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, அந்த மாதிரி மெக்கானிக்கல் வென்டிலேஷன். நியூபார்ன் சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும், நியோனேட்டல் சர்ஜரிஸ், நியோனேட்டல் வென்டிலேஷன், எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷன், பேரண்டல் நியூட்ரிஷன், அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் சர்வீசஸும் என்டையர் ரேஞ்சு 0 to 18 இயர்ஸ் வரை குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. விமென்ஸ் ஹெல்த் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த்தில் வந்து அட்வான்ஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பர்டீஸ் பிளெண்டட் வித் கம்பேஷனேட் கேர் கொடுக்க காவேரி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் ரேடியல் ரோடில் தயாராகி உள்ளது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். ஸோ விமென்ஸ் ஹெல்த்தில் ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன், ஒரு சேஃப் சில்ட்ரன்ஸ் ஹெல்த்லேயுமே ஒரு ஒன் ஸ்டாப் சேஃப் டெஸ்டினேஷன் ஆக மாகாவேரி விமென் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24/7 ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பீடியாட்ரிக் as well as விமனோடைய எமர்ஜென்சி சர்வீசஸும் கொடுக்கணும்.